வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம டே ட்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி ட்ரெண்ட் லைன்ஸ் வரைஞ்சி நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறது போகிறோம். நீங்கள் பார்த்துருக்குது ஒரு நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். எப்படி ட்ரெண்ட் லைன்லாம் வரையணும் அப்படின்றதுக்கு தனியான செமினார் ஆன்லைன் வெபினார் கிளாஸ்லாம் எடுத்துகிட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். ஏன் இந்த ஸ்கேலை ஒரு நிமிஷம் ஸ்கேலை ரொம்ப சுருக்கியிருக்கோம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் மார்க்கெட் ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு பார்த்தீங்களா. அப்போ இந்த லோவை கனெக்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி ஏப்ரல் 4 வந்த லோவையும் கனெக்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்டில் மார்ச் மாதத்தை வந்த லோ இதெல்லாம் கீழே கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் சேனல் ஃபார்ம் ஆகுது. இப்போ அதை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ட்ரெண்ட் சேனல் ஃபார்ம் ஆகிறத வரைகிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் ஸ்கேலை சுருக்கி இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் சேனல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்குது 10,763 சரிங்களா. அப்போ இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக மேலே போகணும் அப்படின்னா இந்த அப்பர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து மார்க்கெட்டில் எப்படி இந்த ஹரிசாண்டல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைகிறோமோ அதே மாதிரி சப்போர்ட்டாக இருந்து மார்க்கெட் ஏற்றத்துக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இதை உடைச்சிடுச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் அது கீழே இருக்க பாட்டம் சப்போர்ட்டாக. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ட்ரெண்ட் லைன்ஸை பற்றி பார்க்குறோம். ஸோ இது முதல்ல நம்ம வரைஞ்சிருக்க ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அது மார்க்கெட்டில் மார்ச் மாதத்துலேருந்து ஒரு ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதுக்கு சாதகமாக இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு. அடுத்த ட்ரெண்ட் லைன் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ பார்த்துட்ருக்குது இன்னொரு ட்ரெண்ட் லைன் நம்ம வரைகிறோம். இப்படி நிறைய ட்ரெண்ட் லைன் வரைய போகிறோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வரைஞ்சிருக்க ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா, எந்த லோவை பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஏரியாவில் பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து 10,400 இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பித்து திருப்பி இந்த ட்ரெண்டில் இங்கே சப்போர்ட் எடுத்து திருப்பியும் கடைசியாக இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் இங்கே ஒரு ட்ரெண்ட் சேனல் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியுது. அதனால் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இங்கே இந்த 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 லோவெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் மற்றும் அதுக்கு உண்டான ட்ரெண்ட் சேனல் வரைகிறோம். ஸோ இப்படி இரண்டாவது ட்ரெண்ட் லைன் ட்ரெண்ட் சேனல் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்குது இந்த 10,763 இந்த ட்ரேட் ஆகிட்டுருக்கிற இந்த ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இப்போ இந்த சேனல் வரைஞ்சதுனால என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸாக இதோடைய மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிஸ்டன்ஸாக மேலே அப்பர் பேண்டில் வரைஞ்சிருக்கிறத உடைச்சிட்டு மார்க்கெட் மேலே போகிறப்ப இது ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட், இது ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட், கீழே ஒரு டயகனல் சப்போர்ட், இது ஒரு டயகனலாக சப்போர்ட்டும் இது ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மேலேயே ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஒரு சப்போர்ட் லைனும் இப்போ வரைஞ்சிருக்கிறோம். இதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு ட்ரெண்ட் லைனையும் உள்ள ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு க்ரியேட்டிவான ஒரு ட்ரெண்ட் லைன். இப்போ நிறைய ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்ற காரணத்தினால என்ன பண்ணுறேன், அதெல்லாம் மறைச்சிட்டு இப்போ ஒரு ட்ரெண்ட் லைனை வரைகிறோம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்த ட்ரெண்டுக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியட் ட்ரெண்ட் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக எல்லாமே இந்த பாயிண்டில் கன்வர்ஜ் ஆகி திரும்புகிற ட்ரெண்டை. நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த 10,640 இந்த இடத்துலேருந்து பல ட்ரெண்டும் பிரியுது, எந்த ட்ரெண்டு ஃபாலோ ஆக போகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் இங்கே ஒரு சப்போர்ட் லைனை கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு 10,763 நம்ம பை பண்ணுறோம். இந்த ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் இல்லை அப்படின்னா 10,720க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம பையிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு நடுவில் எந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனும் கிடையாது. ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ இந்த 3 ட்ரெண்ட் லைனையும் ஆட் பண்ணுறேன் சேர்த்தாப்பில். உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த வயலட் கலர் இன்டர்மீடியட் ஜோன் போட்டிருக்கிறோம். அதை தவிர்த்து இது ஒரு சப்போர்ட் லைன், இது இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த இன்டர்மீடியட் லைன் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, மார்க்கெட்டில் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இதுக்கு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வரைஞ்சிருக்கிறோம். இந்த மாதிரி பலதரப்பட்ட இந்த குட்டியோண்டு டே ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்ம எத்தனை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கிறோம் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இது எல்லாமே அப்பர் ட்ரெண்ட் லைன்ஸாக சரிங்களா. இதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லோவர் ட்ரெண்ட் லைனையும் வரைஞ்சி இதை முழுமைப்படுத்தலாம். இப்போ இந்த லோவர் ட்ரெண்ட் ரொம்ப ஈஸி. இங்கே மேலே இருக்க இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ட்ரெண்ட் சேனல் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இதுலேயும் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த லோயர் ட்ரெண்ட் லைனை மட்டும் நோட் பண்ணுங்கள். இந்த ப்ளூ கலர் லைன் இப்படி வருது பார்த்தீங்களா, இந்த லைனை நோட் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் இப்போ ஓரளவு 10,760 ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னா
இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்தால் கூட இந்த சேனல் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து அடுத்த ஒரு இதுக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியட் லைனும் போட்டிருக்கிறோம், ஒரு வயலட் கலர் லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா. இந்த இந்த இது இது ஒரு சப்போர்ட். இந்த வயலட் கலர் லைன் வந்து இந்த இப்போ ப்ரைஸுக்கு சப்போர்ட்டாக இருந்து இப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு பையிங்காக இருந்தது அப்படின்னா இந்த வயலட் கலர் லைன் சப்போர்ட்டாக இருக்கணும், இந்த லைன் சப்போர்ட்டாக இருக்கணும். அடுத்தது இங்கே ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம், நடுவில் இங்கே ஒரு சப்போர்ட் லைன். ஸோ இந்த 10,720க்குள்ளே எவ்வளோ சப்போர்ட் லைன்ஸ் வரைஞ்சிருக்கிறோன்னு பாருங்கள். இப்போ இதை சின்னதாக பார்க்குறதுனால தான் உங்களுக்கு குழப்பமாக இருக்குது, ரொம்ப கச்சாமச்சான் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை டே ட்ரேட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா பெருசு பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த 10,720க்குள்ளே பல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா இந்த லைன் மேலே இருக்க லைனை உடச்சிடுச்சு அப்படின்னா இது ஒரு சப்போர்ட்டாக மாறணும். இதுக்கு கீழே நடுவில் 10,750 ஒன்று இருக்குது, 740 ஒன்று இருக்குது. இந்த 720 பலதரப்பட்ட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் இதுக்குள்ளே சேர்ந்துருக்கு. அப்போ இது ஒரு முக்கியமான இடமா மாறுது. ஸோ இப்படி தான் இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே பலதரப்பட்ட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை நம்ம ட்ரெண்ட் சேனல் போட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதோடைய அப்டேட்டை நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு பார்க்கலாம். ஓரளவு நம்ம வரைஞ்ச ட்ரெண்ட் சேனல்ஸ்லாம் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்திருக்கு. இதோடு சேர்த்து இன்னொரு விஷயமும் நம்ம பண்ணலாம். என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூவிங் ஆவரேஜாக நம்ம இதோடைய பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். இந்த மூவிங் ஆவரேஜ் பாருங்கள், இப்போதைக்கு 10,700 கிட்ட தான் இருக்குது. இது படிப்படியாக மார்க்கெட்டில் வரணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மூவிங் ஆவரேஜோட பொலிங்கர் பேண்டையும் சேர்த்து ஆட் பண்ணலாம். ரொம்ப குழப்பம் வர வேண்டாம் அப்படின்றதுக்காக விட்டு வச்சுருக்கிறோம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.